துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இதற்கு முந்தைய பதிவு ஜோதிடப்படி புத கிரகத்தின் சில அம்சங்களை பார்த்தோம். இனி இந்த பதிவில் சனி கிரகத்தை பற்றிய சில ஜோதிட தகவல்களை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். சனி கிரகம் ஆங்கிலத்தில் சேட்டன் என்று சொல்லப்படுகிறது. சனியின் அதிதேவதை யம தர்மராஜாவாகுவார். இவர் கருமை நிகரத்திற்கு ஆதிபத்தியம் வகிப்பவர். சனி ஆயுளுக்கு சொந்தமானவர். சூத்திர மரபை சேர்ந்தவர். இவர் வாகனம் காகமாகும். இவர் வன்னி சமத்துக்கு உரியவர். நவதானியத்தில் எள்ளின் அம்சம் பெறுகிறார். திசைகளில் இவர் மேற்கு முகமாகிறார். உலோகங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட உலோகத்திற்கு அதிபதியாகிறார். நவரத்தினங்களில் நீல நிறத்திற்கும் நீல நிற கற்களுக்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடியவர். சனி சுவைகளில் கசப்பிற்கும் புளிப்பிற்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறார். சனி தமோ குணம் உடையவர். பஞ்சபூத அமைப்பில் சனி ஆகாயத்திற்கு ஆதிபத்தியம் உடையவர். தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு 6வது மாதத்தில் ரோமம் நகம் போன்றவை உண்டாவதற்கு இந்த காலத்தில் சனி பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஆயுள் காரகனான சனி ஜென்ம லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ஜென்ம லக்னத்தை பார்த்தாலும், ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இல்லத்தில் சனி இருந்தாலும் அல்லது 8ஆம் இடத்தை பார்த்தாலும், லக்னாதிபதியை பார்த்தாலும் அல்லது லக்னாதிபதியோடு கூடி இருந்தாலும், சந்திரனை பார்த்தாலும் அல்லது சந்திரனோடு கூறி இருந்தாலும், குரு பார்வை பெற்றாலும் அல்லது குருவுடன் கூடி இருந்தாலும், அந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே தீர்க்க ஆயுள் அமையும் வகையில் அவருக்கு நீண்ட ஆயுள் பலம் உண்டாகும். சனி சாரம் பெற்ற பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய 3ம் மத்திய நாடி இனத்தைச் சேர்ந்தது. இப்போது சனியின் பலன்களை பார்ப்போம். கடக ராசிக்காரர்களுக்கு சனி அஷ்டமாதிபதி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி சத்ருஸ்தானாதிபதி. தவிரவும் கடகம், சிம்மம் ஆகிய 2 ராசிகளும் சனிக்கு பகை வீடுகளாக அமைகிறது. கடக சிம்ம ராசிகளான அதிபதிகளான சந்திரனும் சூரியனும் சனிக்கு பகை கிரகங்களாக அமைந்து விடுகிறது. கடக சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனி இந்த லக்னங்களை கடக்கும் காலங்களில் 7.5 நாட்டு சனியின் பாதிப்பை போலவே பெருமளவு கஷ்ட நஷ்டத்தையும் கண்டங்களையும் தருகிறது. இதுவரை சனி என்ற கிரகத்தின் சில ஜோதிட அம்சங்களை பார்த்தோம். இதுவரை உங்களிடமிருந்து உரையாற்றுவது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை துளி தொடரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.